அழைக்கின்றார், அவர் பலியினில் கலந்திட அழைக்கின்றார். அழைக்கின்றார், அழைக்கின்றார், அவர் பலியினில் கலந்திட அழைக்கின்றார். ஒன்றாய் கூடிடுவோம், புகழ் பாடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் வழிகளில் நடந்திட அழைக்கின்றார். அழைக்கின்றார், அழைக்கின்றார், அவர் பலியினில் கலந்திட அழைக்கின்றார். அழைக்கின்றார். உறவினில் வளர்ந்திடவும், அன்பில் அமைதியும் பெருகிடவும், சாதிகள் சண்டைகள் மறைந்திடவும், எங்கும் சமத்துவ வாழ்வு நிலை பெறவும், இயேசு அழைக்கின்றார், நம்மை அழைக்கின்றார். அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், இறை அரசினை பரப்பிட அழைக்கின்றார். அழைக்கின்றார், அழைக்கின்றார், அவர் பலியினில் கலந்திட அழைக்கின்றார். அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே படைத்து காத்து வரும் பரமனின் அன்பும், உயிர் கொடுத்து மீட்ட மகனின் அருளும், அன்றாட வழி நடத்து தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இம்மாலை பொழுதிலும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பு நிறை இறை மக்களே, நமது நாட்டின் திருதூதரும் என் ஆண்டவரே என் இறைவனே என்று உயிர்த்த இயேசுவை முதலில் அறிக்கையிட்டவருமான நமது இணை பாதுகாவலரான புனித தோமையாரின் 3ஆம் திருவிழா திருப்பலிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் புனித மிக்கேல், புனித தோமையார் அன்பிய குடும்பங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இயேசுவை கொல்ல யூதர்கள் முயன்றபோது நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று இயேசுவின் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த அன்பையும் துணிச்சலையும் வெளிப்படுத்தினார். உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ப மாட்டேன் என்றபோது இயேசு அவருக்கு காட்சியளித்து இயேசுவின் இறைத்தன்மையை முதலில் முழக்கமிட்டு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக தூய வாழ்வு வாழ்ந்தார். இயேசுவின் இந்தியாவின் திருச்சபையின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். தமது ஐயத்தை விசுவாசமாக மாற்றிய புனித தோமையார் இயேசுவின் உயிர்ப்பிற்கு சான்றாக வாழ்ந்தார். இவ்வாறு தூய வாழ்வு வாழ்ந்த நமது புனிதரை போன்று நாமும் ஆண்டவர் மீது ஆழமான விசுவாசம் கொள்ளவும், அவரின் சாட்சிகளாக தூய வாழ்வு வாழவும் புனித தோமையாரின் வழிகாட்டுதலும் இறைவனின் ஆசீரும் நாம் அனைவரோடும் இருக்கட்டும். இந்த திருப்பலியில் முழுமையான உள்ளத்தோடு பங்கேற்று இறையருளை பெற ஒன்றிணைந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். 1 தெசலோனியர் 5:16-18 என்ற பவுலடியாரினுடைய இறை மொழிக்கேற்ப இந்த 3ஆம் நாள் தோமையார் திருவிழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றோம். இந்த தோமையார் ஆண்டவர் இயேசு மூலமாக நமக்கு மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு மன அமைதியையும் தர வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம்.
இன்பமோ துன்பமோ, வாழ்விலே சோதனையோ கலக்கங்களோ இடர்களோ தடைகளோ எது வந்தாலும் நாம் இடைவிடாமல் ஜெபித்து அந்த தோமையாரை போல நம்பிக்கையிலே நாம் பற்றுக்கொண்டு நாம் மகிழ்ச்சியை மன நிறைவை நமதாக்கிக் கொள்வோம். இந்த திருப்பலியானது வர்கீஸ் சாந்தி தேவி இவர்கள் திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும், கவிதா நல்ல உடல் ஆன்ம சுகம் வேண்டியும், சகாய ஜெரண்டஸ் புஷ்பா சோனித் இவர்கள் குடும்ப நலன்களுக்காகவும் நல்ல உடல் ஆன்ம சுகம் வேண்டியும், நல்ல குழந்தை வரன் வேண்டுமெனவும், புனிதா இவர்களின் ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும், சிங்கராயன் தைலியம் அம்மாள் பிரான்சிஸ் வாஸ் ஜோசப் ஞான செல்வம் சஞ்சீவி கில்டா மேரி இவர்களின் ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும், ஜாஸ்மின் ரிஜா நல்ல உடல் ஆன்ம சுகம் வேண்டியும், வாய் பேசும் திறனை இறைவன் தர வேண்டுமெனவும், ஜேசுராஜ் குளோரி சுஜாதா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். தாயும் தந்தையுமான இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையின் நெஞ்சு என்றென்றுமாக உதித்த இறைவன் மகளே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம்
மன்றாடுவோமாக. இறைவா, நீர் ஒருவரே தூயவர், உம்மை தவிர வேறு நல்லவரே இல்லை. புனித தோமையாரின் பரிந்துரையால் உம்மை வேண்டுகின்றோம். முதும் ஆட்சியை இழக்காதிருப்போரிடையே நாங்களும் எண்ணப்பட எங்களுக்கு கட்டளையிடுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா மூலம் கடவுள் கொடுத்த எச்சரிக்கைகளை மன்னர்களும் மக்களும் ஏற்க மறுத்ததன் விளைவே இந்த மாபெரும் பேரழிவு. கடவுளுடைய உடன்படிக்கையை மீறி தொடர்ந்து சிலைகளை வழிபட்டதால் அவரது பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதத்தை மக்கள் இழந்தனர். முற்றிலும் அழிக்கப்படாமல் ஏழையான சிலரை மட்டும் திராட்சை தோட்டங்களை கவனிக்க அங்கே விட்டு சென்றனர். இது கடவுளின் நீதியோடு கலந்த இரக்கத்தை எடுத்து கூறும் இவ்வார்த்தைக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். செதேக்கியாவின் ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறக்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாயிருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலிலிருந்து ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் 2 மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அரபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபாவில் இருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொண்டனர். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான். பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேசர் ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்காப்பாளரும் தலைவனும் ஆகிய நேபுசரன் தான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளர் தலைவனுடைய இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளர் தலைவன் நேபுகாத்தரின் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவிளைஞர்களோடு சேர்த்து நாடு கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கே விட்டு வைத்தான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம்
இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா, அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். என் வாழ்வை பரிசளித்த வாழ்த்து சொன்னாய் வாழும் தெய்வம் நீயே. செயற்கரிய செயல் புரியும் மோக்கம் தந்தாய் தொடரும் இந்த பயணம். என் வாழ்வை பரிசளித்த வாழ்த்து சொன்னாய் வாழும் தெய்வம் நீயே. செயற்கரிய செயல் புரியும் மோக்கம் தந்தாய் தொடரும் இந்த பயணம். என் தாயாக நீ இருந்தாய் தந்தை அன்பாலே அரவணைத்தாய். என் தாயாக நீ இருந்தாய் தந்தை அன்பாலே அரவணைத்தாய். நல் நண்பனாக வந்து உறவு தோள் கொடுத்து இன்ப பாடல் இசைத்தாய். பாறைக்கு விளக்கானாய். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா, அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். இந்த புவி வாழ சிந்து மழையாக வந்து வளமையூட்டுகின்றார். மண்ணில் உயிர் வாழ நல்ல பலராக நின்று நிறைவை எண்ணில் தந்தார். இந்த புவி வாழ சிந்து மழையாக வந்து வளமையூட்டுகின்றார். மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நிறைவை எண்ணில் தந்தார். உயிர் நோக்காக உளம் நுழைந்தாய், உயிர் மூச்சாக எண்ணில் கலந்தாய். உயிர் நோக்காக உளம் நுழைந்தாய், உயிர் மூச்சாக எண்ணில் கலந்தாய். முழு மனிதனாக வந்து உறவு பாடம் தந்து உனது ஆட்சி அமைப்பேன். சமநீதி மலர செய்வேன். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா,
அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ் தெய்வம் உந்தன் இல்லம். Alleluia, 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 Alleluia. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாளிதுவே அக்களிப்போம் நாமக மகிழ்வோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே அக்களிப்போம் நாமக மகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாக இரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, என்னுடைய பெயர் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் பெயர் தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கும், அப்படி தானே? நேற்று வேறு ஃபாதர் வந்தாங்க, இன்றைக்கி இந்த ஃபாதர் வந்திருக்காங்களா, யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கும். நான் பேரை சொல்லுவேன், 2 முறை சொல்வேன், நீங்கள் கடைசியாக என் பேரை சொல்லணும், சரியா? ஓகேவா? தூரத்தில் தான் இருக்கீங்க, இருந்தாலும் கேட்கும், அங்கேயே நல்லா கேட்கும். என் பேர் வந்து ஆனி தாமஸ் ஜோசப் செபஸ்டி ஜெய் கிராசிஸ் மைக்கேல், சரியா? ஆனி தாமஸ் ஜோசப் செபஸ்டி ஜெய் கிராசிஸ் மைக்கேல், ரைட். இது பின்னால் வருவோம். இதுக்கு இன்றைக்கி இந்த சூழ்நிலையை பார்க்க சொல்லியே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதை ஒருவேளை மிஸ் பண்ணியிருப்பேன். உண்மையிலே தந்தை அவர்கள் என்னை வந்து இந்த திருப்பலிக்கு அழைக்கும் பொழுது கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னேன். ஆனால் நேற்றைய தினம் திடீரென்று தமிழக அளவில் ஒரு கூட்டம் திருச்சியில் நடந்தது. அப்போ தந்தையிடம் சொன்னேன், என்னால் வர முடியாத சூழ்நிலை, மன்னிச்சிருங்க ஜஸ்டின். அதனால் அப்படி சொல்லிவிட்டு இன்னொரு நாள் வேணால் வரேன் அப்படி சொன்னோடனே ஜஸ்டின் ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு கொடுத்துருப்பது மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இதை உண்மையிலேயே மிஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா வந்தவுடனே நம்முடைய ஊரில் வந்தவுடனே நான் போனது எங்கே, ஜஸ்டின் ஒரு காஃபி குடிச்சிட்டு
நல்லா ஒரு வாய்க்கால் இருந்ததெல்லாம் அந்த வாய்க்காலில் ஒரு குளியல் போட்டுட்டு தான் வந்தேன். சரியா, அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளியல் போட்டுட்டு வந்தேன். வந்தவுடனே இங்கே ஒரு மலை மீது ஏற்கனவே இந்த இடத்துல மேலே பூச வச்சுருக்கேன். அது 2006 மேலே பூச வச்சுருக்கேன். இந்த இடத்துல திருப்பலி வைப்பதற்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கிறது. அப்போது மகிழ்ச்சி கொடுப்பது மட்டுமல்ல, இப்படி இருந்து இந்த சூழ்நிலையை அனுபவிப்பதற்கு, அது மட்டுமல்ல இன்னைக்கு தினத்தில் வரும்பொழுது கூடவே ஜஸ்டின் கூட தங்குறதுக்கு வாய்ப்பு அடைச்சிருக்கு. என்ன வாய்ப்பு அப்படின்னு சொன்னால், நாளைய தினம் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் இங்கே தங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இப்போ பேருக்கு வருவோம். ஆனி தாமஸ் ஜோசப் செபஸ்டி ஜெய் கிராசிஸ் மைக்கேல். ஆனினா அன்னம்மாள், சரியா, அன்னம்மாள், தாமஸ் நம்ம தோமையார், ஜோசப் சூசையப்பர், செபஸ்டினா செபஸ்டி. இதெல்லாம் பார்க்க சொல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். என்னென்னா, அன்னம்மாள் எங்கள் ஊர் ஒரு ஆழ்வார் திருநகரி, திருவைகுண்டம் பக்கத்தில் ஒரு கிராமம், ஒரு 50 குடும்பம் இருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் உள்ளவங்க அன்னம்மாள் நமக்கு தெரியும், புனித அன்னம்மாள் மாதாவுடைய தாய். அன்னம்மாள் எங்கள் ஊர் பாதுகாவலர். தாமஸ் அது எங்கள் அம்மா ஊர் பாதுகாவலர். எங்கள் அம்மா ஊர் என்னது புன்னக்காயல், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 7-6 தாண்டி போய் என்னது தோமையார் கோயில் இருக்கும். 7-6 தாண்டி போய் ஒரு என்ன தோமையார் கோயில் இருக்கும், புன்னக்காயல். ஜோசப் மார்ச் மாதம் பிறந்தனால ஜோசப். செபஸ்தியாட்ட ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டனால செபஸ்தி. சரியா, இவங்ககிட்டலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அன்னம்மாள்கிட்ட 20 ஆண்டுகள் என்னது குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அந்த குழந்தை இல்லாத சூழ்நிலையில் இவங்க ஆண்டவர் மீது நம்பிக்கை அதிகமாக வைத்திருந்தார்கள். 2வது தோமையார் ரொம்ப தூரத்தில் வந்து இங்கே வந்தார். வந்து ரொம்ப பொறுமையோடு இருந்து என்ன பண்ணார், நம்ம மக்களெல்லாம் பார்த்து கிறிஸ்தவத்தை போதிச்சிருக்கிறார். ஜோசப் நமக்கு தெரியும், பொறுமைக்கு அடையாளமாக இருப்பவர் நம்முடைய என்னது சூசையப்பர். செபஸ்தியாரும் பொறுமையோடு அந்த என்னது தன்னுடைய சாவை ஏற்றுக்கொண்டார். இதுக்கு அடுத்தாப்புல கிராசிஸ் மைக்கேல். கிராஸ் என்பது சிலுவை. சிலுவை என்பதே ஒரு பொறுமைக்கு அடையாளம், உண்மைக்கு அடையாளம். மைக்கேல் என்பது உண்மையிலே ஒரு பொறுமைக்கு அடையாளம். இதெல்லாம் இருக்கிற இப்போ அடிப்படையில் இருக்கிற நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி. தூய வாழ்வு அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் இருக்கிற இந்த பேர் கொண்ட நான் பொறுமையாக இருந்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்புது. நம்ம பேரை வச்சு நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம பொறுமையாக இருக்கிறோமா, நம்ம பேரை வச்சு நம்ம அதுக்கு உள்ள காரியத்தில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு. என்ன பொறுமை இல்லை? ஒரு மாதமாக எங்கே அழைச்சிட்ருக்கேன், பல்லாஸ்பத்திரிக்கு அலைஞ்சிட்ருக்கேன். 1 மாதமாக பல்லாஸ்பத்திரிக்கு அலைஞ்சிட்ருக்கேன். ஏன் பல்லாஸ்பத்திரிக்கு அலைஞ்சிட்ருக்கேன்? காலையிலே ஒழுங்காக பல் வலிக்கிருந்தா பல்லாஸ்பத்திரிக்கு போக வேண்டிய தேவையில்லை. என்ன, சின்ன பிள்ளையிலேருந்து காலையிலே பொறுமையாக பல் வலிக்கிருந்தா பல்லாஸ்பத்திரிக்கு போக வேண்டிய தேவையில்லை. சரியா, காலையிலேயே ஒழுங்காக சாப்பிட்றது பொறுமையாக சாப்பிட்ருந்தா என்னது தொப்பை வர வேண்டிய தேவையில்லை, குண்டாக இருக்க வேண்டிய தேவையில்லை. காலையிலேயே ஒழுங்காக ஜெபம் பண்ணியிருந்தா எதையும் பற்றி பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஒழுங்கானா எப்படி, பொறுமையாக ஜெபமால சொல்லக்கூட வேகமாக ஜெபமால சொல்லி முடிக்கணும், வேகமாக பூசையில் போய் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேகமாக செஞ்சனால நமக்கு பயம்தான் அதிகமாக இருக்குது. இப்போ இப்படி யோசித்து பார்க்கும் பொழுது பொறுமை அப்படிங்கிறத கூடுதலாக நம்முடைய தூய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி சொன்னேன், எனக்கு ஒரு கார் இருக்குது, இந்த கார் ரிப்பேர் ஆகி போயிட்டு இன்சூரன்ஸுக்கு கொடுத்துருக்கேன். இன்சூரன்ஸுக்கு கொடுத்த உடனே எனக்குள்ள யோசனை, ஐயோ கார் ரிப்பேர் ஆகிட்டு இன்றைக்கி பஸ்ஸில் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் பஸ்ஸில் போச்சல எனக்குள்ளே பல அனுபவங்கள் கிடைச்சது. அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் போன உடனே என்னது உட்கார்றதுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு பெரிய ஊராக பார்த்து நம்ம போயிட்டேன்னா அங்கே என்னது சீட்டு கிடச்சிரும்னு சொல்லிட்டு என் மனப்பாட்டிலேருந்து ஒரு பெரிய ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிட்ட போயிட்டேன். இன்னொரு ஆள் வண்டியில் என்னது பைக்கில் ஏறி ஒவ்வொரு கிட்ட போயிட்டேன். ஒவ்வொருயில் போய் நின்று பார்க்குற அங்கே கூட்டம் அதிகமாக ஏறுது. நான் மனப்பாட்டை இறந்தால் என்ன இருக்கும், எனக்கு சீட்டு கிடச்சிருக்கும். ஒவ்வொருயில் நிறைய பேர் இறங்கினாங்க, எனக்கு சீட்டு கிடைக்கல. பக்கத்தில் ஒரு ஆள் என்ன சொன்னார், என்னது என் பொண்டாட்டிக்கு சீட்டு, என் பையனுக்கு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார்.
அப்போ பொறுமை இல்லாமல் நம்ம கொஞ்சம் தூரம் வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சனால இருக்கைய இழந்தேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அதோடு இணைந்து உள்ள நிறைய பேர் ஏறினாங்க. எங்கே ஆத்திரங்கால் பள்ளிவாசலில் ஏறினாங்க. பள்ளிவாசலில் ஏறின உடனே அங்கே திடீர்னு பார்த்தா சண்டை ஆகிட்டு ஒரு 20 பேர் சண்டை போடுறாங்க. எதுக்கு? உள்ளவா 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 அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. யாரை? அவங்களுடைய சொந்தக்காரங்களை. சரி, உள்ளவான்னு சொல்கிற சொந்தக்காரங்களை சண்டை போடுறாங்களேன்னு பார்த்தா பக்கத்தில் உள்ளம்மா என்னையாமா இடிச்சுக்கிட்டே அவங்கள சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க? சண்டை போடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்ம 5 கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. எனது இறங்க சொல்ல ஒருத்தர் வயசானவர் தலையில் மண்டையில் தண்ணி பாட்டில் வச்சு ஒரு அடி அடிச்சிட்டார். ஏன் அப்படின்னா, இடிச்சிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வயசானவர் தலையில் அவர் தலையில் அடிச்சிட்டார். அடிச்சுட்டு அவர் சொல்கிறார், திருப்பி இவரும் அடிக்க போகிறார். இவங்க 2 பேருக்குள்ள மோதலை பார்த்தா எனக்கே என்னது, வயசானவர் ஏன் அடித்தாருன்னு ஒரு கேள்வி. இந்த வயசானவர் ஏன் இவர்கிட்ட சண்டை போடுறாருன்னா, இவர் இடிச்சுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறார். இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்குள்ள பொறுமை இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது. இந்த பொறுமையோடு எல்லாவற்றையும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தூய வாழ்வு என்பது எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கி நம்ம பொறுமையோடு எல்லாத்தையும் கையாளுறோமா? யோசித்து பாருங்க. சின்ன பிள்ளையில நம்முடைய வீட்டில் பொறுமையோடு எல்லாவற்றையும் செய்கின்றோமா? நம்ம அப்பாட்ட நம்ம அம்மாட்ட பேசும்போது நம்மகிட்ட பொறுமை இருக்குதா? நம்ம கணவர்கிட்ட பேசும் பொழுது நம்ம பொறுமை இருக்குதா? நம்ம மனைவிட்ட உரையாடும் போது நம்மள்கிட்ட பொறுமை இருக்குதா என்று சொல்லும் பொழுது இல்லாத சூழ்நிலையில்தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வு ஒரு கேள்விக்குறியாக குடும்பத்தில் அமைதியற்ற சூழ்நிலை இருக்குது. எதுலேயுமே பொறுமை இல்லை, எதுலேயுமே நமக்கு நிதானம் இல்லாத சூழ்நிலையில்தான் இன்றைக்கி வேகமான உலகத்திலே இருக்கின்றோம். காலைல எந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்வோம்? யோசித்து பாருங்கள். காலைல எந்திரிச்ச உடனே என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், நம்ம முந்தி காலைல எந்திரிச்ச உடனே சிலுவை வரைவோம். ஆனால் இப்போ காலைல எந்திரிச்ச உடனே என்ன செய்வோம்? செல்லை எடுப்போம். எதுக்காண்டி? நான் நோண்டுறக்காண்டி எடுப்பேன். நீங்களாம் டைம் பார்க்குறக்காண்டி எடுப்பீங்க, சரியா? நான் நோண்டுறக்காண்டி எடுப்பேன். யாரெல்லாம் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா, குட் மார்னிங் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பேன். நீங்களாம் டைம் பார்க்குறக்காண்டி எடுப்பீங்க. அது எடுத்துகிட்டு உடனே என்ன பண்ணுவோம்? அடுத்தாப்பில் நம்ம சின்ன பிள்ளையில் என்ன பண்ணுவோம்? சின்ன வயதில் இருக்கும் பொழுது ஒரு பரவாயில்ல ஒரு அருளந்த மாதிரியை சொல்லிவிட்டு எந்திப்போம். ஆனால் இப்பொழுது செல்லில் யாரெல்லாம் என்னது வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நம்ம என்னது காரியத்தில் இறங்குறோம். அப்போது அந்த அடிப்படையில் பார்க்க சொல்ல காலை திருப்பலி 6 மணிக்கு. ஆனால் நான் கிளம்புறது எத்தனை மணிக்கு? காலை திருப்பலி 6 மணிக்கு. நான் கிளம்புறது எத்தனை மணிக்கு? 5:59. 6 மணிக்கு கரெக்டாக சக்ரிஸ்டில் போய் என்ன பண்ணிடணும்? டக்குன்னு நுழைஞ்சி உள்ளே போய் தந்தை மகன் தூயாவின் போட்டுடணும். அப்போது இந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று எனக்குள்ளே ஒரு கேள்விக்குறியானது. நாம் உட்கார்ந்து ஜெபமாலை செய்து கொண்டு நாம் கடவுளோடு உட்கார்ந்து நற்கனை ஆண்டவருக்கு முன்பாக தியானித்து கொண்டு நாம் அந்த நாளை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்த காலம் உண்டு. இப்பொழுது நேரத்தோடு போவதற்காக அந்த நேரத்தில் போக வேண்டும். அந்த நேரத்தில் போய் வேகமாக எல்லாவற்றையும் முடிக்க வேண்டும். வேகமாக முடித்துவிட்டு அடுத்ததாக என்னுடைய அலைபேசியை பார்க்க வேண்டும். யாரும் ஃபோன் பண்ணியிருக்க மாட்டாங்க, யாரும் மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம வேகமாக மெசேஜ் பண்ணுவோம். யாரும் மெசேஜ் பண்ணாத சூழ்நிலையில், யாரும் ஃபோன் பண்ணாத சூழ்நிலையில் நம்ம அந்த நபருக்கு என்ன பண்ணுவோம்? மெசேஜ் பண்ணுவோம். அவங்க நம்மளை நினைக்கிறாங்களோ இல்லையோ நம்ம நினச்சிட்டே இருப்போம். அவங்க நம்மளுக்கு பேசுகிறாங்களோ இல்லையோ அவங்ககிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இப்போ கூட மனசுக்குள்ளே என்ன ஓடும்? அடுத்தவளை ஃபோனில் பேசியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணும். அங்கே இன்னும் வேகமாக முடிய போகிறது ஒன்றும் இல்லை, ஆனால் அப்படி தான் தோணும். இதுதான் நம்முடைய மனநிலையாக இருக்கின்றது. இந்த மனநிலையின் அடிப்படையில் தான் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு விதமான பதட்டத்தோடு வேகத்தோடு நிதானம் இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நடந்து வர சொல்ல எனது கால் வலிக்குது, முட்டு வலிக்குது. என்னையே யோசிச்சு பார்க்க, முட்டு வலிக்குங்க. அன்னைக்கு சிலுவை கோயிலுக்கு போகணும், மேலே மணப்பாடுக்கு மேலே சிலுவை கோயிலுக்கு போகணும். 10:30 பூசை. நான் 10:20 கிளம்புனேன். அப்போ வேகமாக போச்சல பைக்கு டக்குனு கீழே விழுந்துட்டு காலில் அடிபட்டு, அதனால் மேலே நடக்க முடியல. அப்போது வேகமாக நேரத்தோடு போயிருந்தால் இன்றைக்கி இந்த படிக்கட்டில் வேகமாக ஏறி வந்திருப்பேன். மெதுவாக நடந்து வர சூழ்நிலை இருக்குது. என்னால் முடியலை.
அப்படின்னு சொன்னால் இது என்னுடைய தவறாக இருக்கின்றது. என்னுடைய சூழ்நிலையை சொல்வதை விட என்னுடைய தவறாக இருக்கின்றது. எனவே எனக்கு வார்த்தைகள் என்பது பொறுமை இழந்து வருகின்றது. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டு பிறகு தகாத வார்த்தைகள் பேசிக்கொண்டார்கள். தகாத வார்த்தைகள் பேசிக்கொண்டாங்க. ஏன் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால், டென்ஷனாக பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல ஒருத்தர். அவர் டென்ஷனாக பேசினால நானும் வேகமாக பேசிட்டேன் அப்படின்னாப்புல. 2 பேரும் பேசக்கூடிய வார்த்தைகள் யாருக்கு முன்னால் பேசினாங்க அப்படின்னு சொன்னால், யாருக்கு முன்னால் பேசியிருக்க கூடாதோ அவர்களுக்கு முன்னாங்க பேசினார்கள். அவர்களுக்கு முன்பாக பேசினார்கள். 2 பேரும் யாருக்கு முன்பாக பேசக்கூடாதோ அவர்களுக்கு முன்பாக பேசினாங்க. இந்த 2 பேரையும் பார்த்து அடுத்தாப்புல ஒரு ஆள் என்னவாங்க, முன்மாதிரியை எடுத்துக்கொள்வாங்க. அந்த என்ன முன்மாதிரி? அது உள்ளது உண்மையான முன்மாதிரி அல்ல, தவறான முன்மாதிரி. அப்போ இந்த தவறான முன்மாதிரிகளை எடுத்துக்கொள்வதற்கு நான் காரணமாக இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது எனக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புகின்றது. நான் தூய வாழ்வை வாழ்கின்றேனா? நான் உண்மையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனா? புனித தோமையார் தூயவர். இந்தியாவுக்கு வரும்பொழுது தூயவர். இந்தியாவிலிருந்து கடவுள் அவரை அழைத்துக் கொள்ளும் போதும் தூயவர். ஏன் இந்தியாவிற்கு எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். எனவே அவர் தூயவர். இந்தியாவில் இறக்கும் போது அவர் எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அதை செய்துவிட்டு இறந்தார். எனவே அவர் தூயவர். அன்புக்குரியவர்கள், நீங்களும் நானும் கடவுளால் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்திற்காக இப்பொழுது வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அதை கேள்வி கேட்டு பாருங்க. கணவன் மனைவியாக நாம் ஒரு வாக்குறுதி கொடுத்தோமே, அந்த வாக்குறுதியில் நிலைத்து நிறுத்திக் கொண்டிருக்கின்றோமா? குருவாக ஒரு வாக்குறுதி கொடுத்தேனே, அருள் அன்னையாக ஒரு வாக்குறுதி கொடுத்தேனே, அந்த வாக்குறுதியில் நிலைத்து நின்று கொண்டிருக்கின்றேனா? பிள்ளைகள் பிறந்த பிறகு பெற்றோர் என்ற அடிப்படையில் ஞானஸ்தானத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தேனே, நற்கண்ணையில் ஒரு வாக்குறுதி கொடுத்தேனே, என்னுடைய ஒவ்வொரு அருட்சாதனையும் நான் வாக்குறுதி கொடுத்தேனே, அந்த வாக்குறுதியில் நான் நிலைத்து நிற்கின்றேனா? இல்லை. அதுதான் உண்மை. நான் நிலைத்து நிற்க முடியாமல் தான் நான் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கின்றேன், பயத்தோடு இருக்கின்றேன். நான் என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் சோர்வுகள், ஒவ்வொரு நாளும் தளர்வுகள், ஒவ்வொரு நாளும் வேதனைகள். இந்த வேதனைக்கு காரணம் யார்? நம்ம வேற யாரையாவது சொல்லிட்டு இருக்க என்னையே நானே சொல்லிக்கிறேன். நான் தான் காரணம். நான் வாழ வேண்டியதை எதை செய்யணுமோ அதை ஒழுங்காக செஞ்சுதான் என் பல்லு நல்லா இருந்திருக்கும். ஒழுங்காக பல் வலிக்கிருந்தா பல்லு நல்லா இருந்திருக்கும். பைக்கை ஒழுங்காக ஓட்டியிருந்தா நான் காலில் வலி வந்திருக்காது. சாப்பாடு சமைச்சு சாப்பிட்ருந்தா என்னது செமிச்சிருக்கும். நான் எந்த சூழ்நிலையும் பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் என்னுடைய கடமைகளை நான் செய்யாமல் அடுத்தவரிடமிருந்து உரிமைகளை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அடுத்தவரிடமிருந்து அந்த செயல்பாட்டை எப்படி எதிர்பார்க்க முடியும்? என்னுடைய கடமையை நான் செய்யவில்லை. கணவன் என்ற முறையில் என்னுடைய மனைவிக்குரிய கடமையை செய்யவில்லை. மனைவி என்ற முறையில் என் கணவருக்குரிய கடமையை செய்யவில்லை. பெற்றோர் என்ற முறையில் என்னுடைய பிள்ளைகளுக்குரிய கடமையை செய்யவில்லை. ஆனால் பிள்ளைகள் என்ற முறையில் பெற்றோருக்கு வேண்டிய கடமையை செய்யவில்லை. இதையெல்லாம் செய்யாமல் நான் எதிர்பார்க்கின்றது என்ன? அவங்க என்கிட்ட நல்லா இருக்கணும், அவன் என்கிட்ட நல்லா இருக்கணும். இது எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்த எதிர்பார்ப்பு இன்று தவறாக இருக்கின்றது. காரணம் நான் தான் காரணம். அதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யாரோ காரணம் என்று சொல்வதை விட நான் காரணம். வந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இந்த வாக்குறுதிக்காக நான் தெளிவு பெற வேண்டும். அன்புக்குரியவர்களே, திருமணத்துக்கு முன்பாகவும் சரி, குருத்துவத்துக்கு முன்பாகவும் சரி, நம்முடைய திருமணுக்கு ஒவ்வொரு திருவருட்சாதனுக்கு முன்பாகவும் நமக்கு தயாரிப்பு நடக்கும். அந்த தயாரிப்பின் பொழுது பல காரியங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும். புனித தோமையாருக்கும் அவர் வாக்குறுதி கொடுக்கவே இந்தியாவுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு தயாரிப்பு நடந்தது. அதுதான் நமக்கு தெரியும். என்னது லாலவுடு நம்பிக்கைக்குள் என்று அந்த இது என்னை பார், அந்த காயத்தில் உன் விரலை இடு,
அந்த ஒரு தயாரிப்பு இருந்தது. அந்த தயாரிப்பில் அவர் உறுதி பெற்றதனால் அவர் என்ன சொன்னார், என் தேவனே என் கடவுளே என்று சொல்லி ஆண்டவரை பெருமைப்படுத்தியது மட்டுமல்ல, தன் வாழ்க்கையால் பெருமைப்படுத்தினார். நீங்களும் நானும் எத்தனை தயாரிப்புகள் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் பிறந்ததினால் எத்தனை தயாரிப்புகள், கத்தோலிக்க திரு அவையில் நான் திருவருட்சாதனங்கள் பெறும்பொழுது எத்தனை தயாரிப்புகள், இத்தனை தயாரிப்புகளுக்கு மத்தியிலும் என்னுடைய வாழ்க்கை என்பது நல்லதாக மற்றவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக இல்லை என்றால் யார் காரணம்? நான் தான் காரணம். எனவே மீண்டும் நம்மிடம் பொறுமை இல்லை, நம்மிடம் உண்மை இல்லை, நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை. அந்த ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லாதனால் தான் அன்புக்குரியவர்களை இன்று யோசித்து பாருங்கள், ஒரு திருவருட்சாதனம் அப்படியே அழிந்து விட்டது. எனது பாவ சங்கீதனம் ஒப்புரவு அருளடையாளம், ஒரு பெரிய முக்கியமான பாவ அருளடையாளம், அது இன்று அழிந்து விட்டது. திருத்தலம் என்றால் என்ன? நம்ம திருத்தலம் சொல்கிறாங்களா? எதுக்காண்டி திருத்தலம்னு பெயர் கொடுக்கப்பட்ட தெரியுமா? ஒரு இடத்துக்கு திருத்தலம் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்கு. நமக்கு புரியுது, தோமையார் திருத்தலம் சொல்கிறோம்ல, அப்படின்னா எதுக்காண்டி திருத்தலம் சொல்லிட்டு பெயர் கொடுக்கப்பட்டது? திருத்தலம் என்றால் பல மக்கள் கூடுவார்கள், கூடி வருகின்ற மக்களுக்கு ஒப்புரவு அருளடையாளம் நிறைவேற்றப்படுவதற்காக நாம் அந்த இடத்தை தயாரிக்க வேண்டும். அது ஒரு இடம், புனித இடம். அந்த புனித இடத்துல ஒப்புரவு அடையாளம் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். அப்போ இன்னைக்கு புனித வாழ்வு வாழ்வதற்கு இந்த திருத்தலத்தில் ஒப்புரவு அருளடையாளத்திற்கு ஏற்றபடி நம்மை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதா என்று யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஒரு திருவருட்சாதனம் அழிந்து போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் திருத்தலம் என்றாலே அங்கே ஒப்புரவு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், ஒப்புரவு நடந்து கொண்டே இருக்கும். அதற்குரிய சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த திருத்தலங்கள் ஆடம்பர கொண்டாட்டங்களாக நாம் வந்து செல்கின்ற சுற்றுலா தலங்களாக மாறிவிட்டது. எனவே புனித வாழ்க்கை என்பதை நாம் தொடக்கத்திலிருந்தே தொடங்க வேண்டும். நம்முடைய காலை எழுந்தவுடன் நாம் சிலுவை அடையாளம் வரைவது மட்டுமல்ல, ஆண்டவரே எனக்கு நல்ல உடல்நலத்தை கொடுத்தீர், என்னைப் போல மற்றவர்களுக்கும் நல்ல உடல்நலத்தை கொடு என்று மன்றாடுங்கள். காலையில் எழுந்தவுடன் நாம் நம்முடைய வழிபாடுகளை ஆரம்பிக்க வேண்டும். திருப்பலிக்கு செல்வதோ, நல்ல என்றால் பக்தி முயற்சிகளில் ஈடுபடுவதோ, இப்படிப்பட்ட வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டு நம்முடைய கடமைகளை தாமதமின்றி செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதோ, பள்ளிக்கு அனுப்புவதோ, இல்லை என்றால் அவர்களை எழுப்பி ஆலயத்திற்கு அனுப்புவதோ, பல காரியங்களை செய்வதோ, இதை தாமதமின்றி நல்ல முறையில் செய்ய வேண்டும். பொறுப்போடு பொறுமையோடு செய்ய வேண்டும். அதை வேகமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறோம்? தவறான வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம். தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி பிள்ளைகளை அந்த நாளிலே காலையிலேயே அவர்களை சோர்வடைய வைக்கிறோம். அவர்களுக்கு வேதனையுடைய காரியங்களை தான் செய்கின்றோம். அவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பதில்லை. காலையிலே அவர்கள் கேட்கின்ற வார்த்தை என்ன? நம்மளுடைய அவதூறு வார்த்தைகள், நாம் பேசுகின்ற அசிங்கமான வார்த்தைகள். இதைத்தான் காலையில் அவர்கள் கேட்குறாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் அதையே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காங்க. நம்ம மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதோட நாம் பேசுகிறத பிள்ளைகள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆங்கிலத்தில் பேசுவதை ப்ராக்டிஸ் பண்ணுறதோட நம் பெற்றோர் பேசியதை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறாங்க. நான் இங்கே யோசித்து பாருங்கள், யார் காரணம்? நான் தான் காரணம். இப்படி ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் பின்பாக என்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது. எல்லாருடைய நலத்திற்கு பின்பாக என்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது. நான் யாரையோ சுட்டி காட்டுவதற்கு பதிலாக என்னை நானே சுட்டி காட்ட வேண்டும். நாம் நம்மையே அறிந்து கொள்ள வேண்டும். என்ன நோ தை செல்ஃப் அப்படிம்பாங்க, என்னையே அறிந்து கொள் அப்படின்னு சொல்லு. அப்போ என்னையே அறிந்து கொள்வதற்கு நான் முயற்சி எடுக்க வேண்டும். என்னை அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பதற்கு காலையிலோ மாலையிலோ நாம் தட்டு தியானம் செய்ய வேண்டும். தனிமையாக உட்கார்ந்து நம்மை சிந்திக்க வேண்டும். நிறைய நேரங்கள் இருக்குங்க. 24 மணி நேரத்தில் நாம் அலைபேசியில் பேசுவதை சற்று ஓய்வாக வைத்துவிட்டு நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணி பாருங்கள். நான் டெய்லி எந்திரிச்ச உடனே நான் கோயிலுக்கு போயிட்டு மேலே சிலுவையா கோயிலுக்கு போவேன். இங்கே மணப்பாடு மேலே சிலுவையா கோயிலுக்கு போயிட்டு அங்கே உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் உட்காருவேன். அதே போல் நிறைய பேர் வருவாங்க, மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் வந்து அங்கே ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, அமைதியாக இருப்பாங்க, நல்ல காற்று வீசும். அதையெல்லாம் அனுபவிக்கின்ற பொழுது அந்த இடத்துல எனக்குள்ளே ஒரு ஆற்றல் உருவாகும், வல்லமை உருவாகும். இன்னும் அதிகமாக உட்கார வேண்டும் அப்படி தோணும்.
அதே போல் அன்புக்குரியவர்களே, நாம் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கினோம் என்றால், நாம் தியானிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினோம் என்றால் அந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வேகமாக இருக்கிற உலகத்தை வேகமாக செஞ்சுட்டு நாம் வேகமாக பலவற்றை செய்ய வேண்டும் என்று நினைப்பதனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்வில் தூய்மையான நல்ல வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றோம். வேகமாக இந்த உலகத்தை விட்டு செல்கின்றோம். வேகமாக இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்து விட்டு நாம் வேகமாக சென்று விடுகின்றோம். ஆனால் நாம் இந்த உலகத்திற்கு தேவை, இயேசுவுக்கு தேவை, புனித தோமையாருக்கு தேவை. நம்முடைய எடுத்துக்காட்டான வாழ்வு நீண்ட நாட்கள் நீடூழி வாழ்ந்து தேவைப்படுகின்றது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் இந்த நாளில் உறுதியெடுப்போம். புனித தோமையார் இன்றும் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால், அவர் பிறந்த பொழுதும் தூயவராக இருந்தார், இறக்கின்ற பொழுதும் தூயவராக இருந்தார், வாழ்ந்த பொழுதும் தூயவராக இருந்தார். நாம் பிறந்த பொழுது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை, வாழ்கின்ற பொழுது எப்படி, இறக்கின்ற பொழுது நம்ம பார்த்து எப்படி அழப்போகிறாங்க, என்ன சொல்லி நம்மை வழியனுப்ப போகிறாங்க. யோசித்து பாருங்கள். தூய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மீண்டும் பலரால் நினைத்து பார்க்கப்படுவார்கள். நாம் தூயவராக இருப்பதற்காகவே கத்தோலிக்க திரு அவை நம்மை புனிதர்களாக உயர்த்துவதற்காகவே இந்த கல்வாரி பலியை கொடுக்கின்றது. எனவே இந்த கல்வாரி பலியிலே நற்கனை ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் சிறப்பாக திருவிழா நவநாள் திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் அருட்தந்தையர்கள் அனைவரும் ஆவியின் ஒளியில் நற்செய்தியை போதித்து இறையாட்சி மலர, திரு அவை வளர நாளும் உழைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, புனித தோமையாரின் 3ஆம் நாள் திருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் புனித மிக்கேல், புனித தோமையார் அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதித்து அவர்களை இறை அருளால் நிரப்பி அவர்கள் பங்கு வளர்ச்சிக்கு ஏற்ற உதவிகளை பங்கு தந்தையோடும் பங்கு நிர்வாகத்தோடும் சேர்ந்து தனக்குரிய பணிகளை செயல்படுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரின் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள்தான் மனித உறவை வசப்படுத்தும், வாழ்வை வளப்படுத்தும் என்பதை உணர்ந்து பயனுள்ள வார்த்தைகளை பேசி மகிழவும், பிறரை குறை கூறும் வார்த்தைகளை தவிர்க்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பவரே எம் அன்பு இறைவா, உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் பணிபுரியும் எமது ஊர் மக்களை பாதம் அர்ப்பணிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் செய்யும் பணியில் நல்ல பாதுகாப்புடன் வாழ்ந்திடவும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைத்திடவும், குடும்ப பொருளாதாரம் உயர்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பணிகளை தாங்கிக் கொண்டு என் துன்பங்களை சுமக்கும் எம் இறைவா, உம்மை நாடி வரும் எல்லா மக்களையும், குறிப்பாக இந்நாளில் பங்கேற்கும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தீராத வியாதியிலிருந்து, துன்ப துயரங்களில் இருந்தும், கடன் தொல்லையிலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் உடல் நலனும் மன அமைதியும் பெற்று வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். தூயவரை இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்றுபட்டு ஜெபித்திருக்கின்றோம். உமது பெயரை சொல்லி எங்களுடைய தேவைகளை சொல்லி இருக்கின்றோம். நாங்கள் பலவீனர்கள், பாவிகள். ஆனால் நீ தூயவராக நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உமது உயிரையே கொடுத்தீர் என்பதை நாங்கள் நம்பி ஏற்றுக்கொள்கின்றோம்.
இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே ஆசிரிய அருளை அற்புதத்தை செய்து எங்களை வளப்படுத்த வேண்டும் என்று, எங்களை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று, எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நான் தரும் காணிக்கையே உவப்புடன் நீ பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் நீ பாயின் நிறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றே, பதமலர் பணிந்து மகிழ்கின்றே. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் பாயின் நிறைவா. உழைப்பின் கணீர் உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கணீர் உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றே, படைப்பினில் சிறந்ததை தருகின்றே. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் பாயின் நிறைவா. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையது உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனை கேட்டு தாங்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திரு தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்று வாழும் ஆயராகிய நீ வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் பகுதிக்கு அனுப்பினே. தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேர் பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றேன். ஆகவே இன்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவரா வல்லவராம் தேவன் தூயவரா நாதா உன் புகழ் பார்க்கலாம் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். நாதா உன் புகழ் பார்க்கலாம் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா தாவீதின் சூதன் ஓசன்னா ஓசன்னா ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாட்டி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவுக்கு ஆராதனை செலுத்திக்கிட்டோம், நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்ற உள்ளத்தோடு நன்றி செலுத்துவோம். இது நம் நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய தோமா, இவ்வுலகிலும் அக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கடவுளை தந்தை என்று அழைக்கும் உரிமையே இயேசு தந்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நம் தந்தையை நோக்கி நம் ஜெபங்களை ஏறெடுத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வேதனைகள், சோதனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளாத நிலை, ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளாத நிலை, பயங்கள், சோர்வுகள், குழந்தையில்லா நிலை, தொழிலிலே முன்னேற்றவில்லை, குடும்பத்திலே அமைதியில்லை, ஆபத்துகள், விபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள் எங்கள் மத்தியில் இருக்கின்ற ஆண்டவரே, இவை அனைத்திலுமிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நம்மை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய தவறுகளிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. இது உங்க கூடி வந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுடைய குற்றம் குறைகளை பாராமல் இவருடைய உண்மையான நம்பிக்கை இந்த வழிபாட்டை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் எல்லா நலன்களையும் அளித்திரு திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அந்த அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆண்டவர் நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய். வாழும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய். வாழும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உலகமாள நீயும் முந்தன் உடலை சிதைத்து உறவு வழியாய் உயிரை தந்தார். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து உலகை மாற்றும் துணிவை தாராய். உன்னந்த பாதைகள் என் வாழ்வின் பாடங்கள், உன்னருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா.
கருணை மொழிகள் பேசி கனிவு செயல்கள் காட்டி கடவுளாட்சி கனவை தந்தார். காணும் உயிர்கள் யாவும் கடவுள் உறவை காணும் புதிய நெறிகள் வகுத்து தந்தார். இறையாட்சி குடும்பமாய் இவ்வுலகம் அமைந்திட, இங்கு பகைமை அழிந்திட, நற்பகிர்வு வளர்ந்திட, நீதியின் பாதையில் மானுடம் வாழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தீச்சவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தீச்சவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உமது இறையில்லம் நாடி வந்து உம்மிடம் மன்றாடி கேட்ட வரங்களை நாங்கள் பெற்று கொண்டமைக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. உறவின் ஊற்றை அன்பு இறைவா, நல்ல பெற்றோர், நல்ல உடன்பிறப்புகள், நல்ல குழந்தைகள், உற்றார் உறவினர், நண்பர்கள் என்ற உறவுகளை தந்து மனமகிழ்வுடன் வாழ செய்யும் கருணைக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. உமது திருவுடலை உண்டு புத்துயிர் பெறும் நாங்கள் அருள் நலமும் பொருள் நலமும் உடல் நலமும் பெற்று வரும் கருணைக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. அன்புக்குரியவர்களே, தூய தூய்மையாரனுடைய 3ஆம் திருவிழா நாளிலே நாம் இருக்கின்றோம். இன்றைய திருப்பலியை தலைமை ஏற்று சிறப்பு செய்தவர் அருட்பணி கிராசிஸ் மைக்கேல் அடிகளார் அவர்கள். புனித யாகப்பர் ஆலய பங்கு, மணப்பாடு, சிலுவை கோவில் அதையெல்லாம் அவருடைய அடியிலே வரக்கூடியது. எனவே பொறுப்பேற்று 2வது ஆண்டாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வகுப்பு தோழர், நெருங்கிய நண்பர், நல்ல நட்போடும் இனிமையோடும் எல்லா அருள் தந்தையர்கள் பங்கு மக்களோடு நல்ல பழகக்கூடியவர்கள். அவர் பங்குகளிலே, நிறுவனங்களிலே 2 இடங்களிலும் அவர் பணி செய்திருக்கிறார்கள். பங்குகள், நிறுவனம் என்னால் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய லூசியா ஊனமுற்றோர் மைய அந்த மறுவாழ்வு மையத்திலே இருந்து சிறப்பாக பல சீர்திருத்தங்களை, நல்ல அருமையான காரியங்களை எல்லாம் அவர் சிறப்பாக செய்தார். எனவே பங்காக இருந்தாலும் நிறுவனமாக இருந்தாலும் நல்ல யதார்த்தமாக நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான பணிகளை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். நல்ல இனிமையான தனது உரையாடல் மூலமாக எதையுமே நல்ல ஒரு இலகுவாக, எளிமையாக, லகுவாக, லேசாக எடுத்து எல்லா காரியங்களையும் பங்கு மக்களோடும் மற்ற நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்களோடும் வளைந்து கொடுத்து இருக்கக்கூடிய அந்த தன்மையிலே நல்ல ஒரு தந்தையாக இருந்து மக்களுக்கு நமது மறைமாவட்டத்திலே பணியாற்றி இருக்கிறார்கள். நல்ல படைப்பாற்றல் திறன் கொண்டவர்கள். இறை வார்த்தையை தனதாக்கி பல இடங்களுக்கு சென்று மறையுரை மற்றும் நற்செய்தி கூட்டங்கள், ஜெப ஆராதனை, வழிபாடு நடத்துவது போன்ற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாள். இன்றைய நாளிலே தோமையாரினுடைய தூய வாழ்வு என்ற ஒரு சிந்தனையிலே நமது அன்றாட நிகழ்வுகளிலே, வாழ்க்கையிலே எப்படி நாம் தூயவராக தோமையாரை போல வாழ முடியும் என்பதை அருமையாக அன்றாட நிகழ்வுகள் மூலமாக அவர் எடுத்து சொன்னார். எனவே அருட்தந்தை அவர்கள் இந்த நாளிலே வந்து நமக்காக
சிறப்பாக மறையுரை ஆற்றி திருப்பலி ஆற்றி நமக்காக ஜெபித்த அருள் தந்தை கிராசிஸ் மைக்கேல் அடிகளார் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த பொன்னாடை போர்த்தி நாம் சிறப்பு